காலையிலே கோயிலுக்கு 5 மணிக்குன்னு சொன்னாங்க. நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டுருக்கேன். ஆனால் எல்லாம் இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். மணி 6:30 ஆயிடுச்சு. இன்னும் பாருங்கள், தலை இழுத்து கொஞ்சம் மேக்கப் மட்டும் போட்டு ஜுவல்ஸ்லாம் போட்டால் கோயிலுக்கு ரெடி ஆகிடலாம். ஆனால் இவங்க எல்லாம் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. மணி 6:45 7 மணி ஆயிடுச்சு. எப்போ கோயில் போகிறதுன்னு தெரியல. காலையிலே பார்த்தீங்கன்னா தோசை சுட போகிறேன். தோசைக்கு பார்த்தீங்கன்னா மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சாம்பார் காலையிலேயே வச்சாச்சு. குளிக்கிற டைமில் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. சட்னி ரெடி பண்ணியாச்சு. சாம்பார் ரெண்டும் சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். சாம்பார் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரோஸ் கடையில் வாங்கி வச்சுருந்தேன். துளசி வீட்டுக்கு பக்கத்தில் பறிச்சது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம அந்த மாதிரி வீட்டில் பறிச்ச துளசியில் சாமி கொண்டு போனீங்கன்னா வச்சுருவாங்க. நீங்கள் கடையில் வாங்குகிற துளசியோட இந்த மாதிரி துளசி, ஏன்னா இது சுத்தமான துளசி இல்லையா? ஸோ அதான் சாமிக்கு வெனத்திரிப்பள்ளி சாமிக்கு வந்து கட்டிகிட்டே கொண்டு போகிறேன். ரோஸ் மட்டும் கடையில் மாலை கட்டி வச்சுப்பாங்க. வனத்திருப்பதிக்கு கிளம்பியாச்சு. எப்படியோ டைம் கரெக்டாக 9 மணி ஆயிடுச்சு வனத்திருப்பதிக்கு கிளம்புறதுக்கு. டிசிடபிள்யூ தாண்டையும் நம்ம ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் டேங்க் வரும். அதுலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே லெஃப்ட் சைட்லேயே திரும்பணும். ஒரு ரோடு வரும். அந்த ரோட்டு வழியாக தான் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கும் நாங்கள் போவோம். ஸோ அது வழியாக ஸ்ட்ரைட்டாக போனால் வனத்திருப்பதிக்கு வந்தாச்சுங்க. நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வழியாக போனோம்னா கார் பார்க்கிங் நிறையா வசதி இருக்கும். ஆனால் நாங்கள் கொஞ்சம் பின்னாடி கோயில் பின்னாடி வழியாக இந்த வழியாக வந்துட்டு இந்த வழியாக போனால் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொன்று, கார் ஸ்டாப் பண்ணிவிட்டு கோயிலில் சாமி கும்பிட்டு உடனே காரில் இறங்கிக்கலாம். அதனால் ரொம்ப தூரம் காரில் போயிட்டு காரை போய் வேறு இடத்துல நிப்பாட்டிட்டு அங்கேருந்து ஏறணும். இதில் நம்ம கொஞ்சம் தூரம் தாங்க இந்த லைனில் போனோம். காரை இங்கே நிப்பாட்டினா உடனே கோயிலுக்குள்ள வந்துடலாம் பாருங்கள். கோயிலுக்குள்ள வந்தாச்சு. கொஞ்சம் கோயிலில் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுங்க. நம்ம கொஞ்சம் திருட்டுத்தனமாக தான் வீடியோ எடுத்திருக்கேன். நானும் சாமி தலைகீழாக இருக்குது பாருங்கள். நீங்களாம் பார்க்கணுன்னு சொல்லி கொஞ்சம் பயந்து தான் இந்த வீடியோவை எடுத்திருக்கேன். சாமியை தரிசனம் பண்ணிக்கோங்க. பெருமாள் தரிசனமும் ஆதிநாராயணன் தரிசனமும் இந்த கோயிலில் வந்து தரிசிக்கலாம். 2 சாமியும் இருக்கும். பெருமாள் தனியாக, ஆதிநாராயணன் தனியாக. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எடுத்திருக்கேங்க. சாமி காமிக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்யூ வெரி மச்சுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2026. இந்த வருஷம் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்.